ஓகே, எல்லோருக்கும் வணக்கம். முந்தானத்து நம்மளுடைய தமிழ் படத்தில் என்ன பார்த்துருப்பீங்க. இது வந்து இன்னொரு படம், ஸ்ரீகாண்டா. இந்த படம் வந்துட்டு எனக்கு ஒரு பெரிய எக்ஸ்பீரியன்ஸ். மாஸ்டர் முடிச்சுட்டு நான் மாஸ்டர் தெலுங்குல எனக்கு ஒரு நல்ல ஒரு என்ட்ரி கொடுத்தது. அங்கே வந்து ரொம்ப நிறைய பேர் ரெகனைஸ் பண்ணாங்க, ரொம்ப அப்ரிஷியேட் பண்ணாங்க. அதுக்கப்புறம் நான் நினச்சிட்டே இருந்தேன், எப்படியாவது தெலுங்குலேயே ஒரு நல்ல படம் பண்ணணும். சரி, ஒரு ஆக்டராக இருக்கும்போது நான் சின்ன வயசில் தமிழ் தெலுங்கு மாற்றி மாற்றி நான் நிறைய படம் பண்ணுவேன். எனக்கு அந்த ரெண்டு ஆடியன்ஸ் எனக்கு ரொம்ப எனக்கு பிடிக்கும். எனக்கு வெல்கம் கொடுத்துருக்காங்க. ஸோ அப்படி நினைக்கும் போது தெலுங்குல ஒரு நல்ல படம் பண்ணணும்னு நினைக்கும்போது மணியை நான் மீட் பண்ணேன். டைரக்டரை மீட் பண்ணும்போது அவர் எனக்கு ஸ்கிரிப்ட் சொன்னார். எனக்கு ஸ்கிரிப்டை வந்துட்டு அப்போ நான் கேட்கும்போதே எனக்கு ரொம்ப பிடிச்சது. அண்டு இது ஒரு பியாண்ட் த இமேஜினேஷன் மாதிரி, ஒரு ஹை பட்ஜெட், மகேந்திர நம்பி, இந்த மாதிரி நிறைய ஸ்டார் கேஸ் இருக்காங்க. பட் இருந்தாலுமே இன்னும் தமிழில் நான் மட்டும்தான் இருக்கேன். என்னை நம்பி ஒன்று பண்ணுறதுன்றது எனக்கு ஒரு பெரிய விஷயம். அது மணி வந்துட்டு எனக்கு எக்ஸ்பிளைன் பண்ணும்போது எனக்கு ரொம்ப ஹாப்பியாக இருந்துச்சு. அண்ட் டைரக்டர் என்ன சொன்னாரோ, ப்ரொடியூசர் எந்த இடத்துலையுமே 1% கூட, அது லிட்டரலி நான் சொல்லணும்னா நிறைய ஷூட் பண்ணாங்க. லைக் ஒரு ஷெட்யூல் முடிஞ்சதுக்கப்புறம் படம் பார்த்தாங்க, இல்லை இன்னும் ஆடியன்ஸ் என்டர்டெயின் பண்ணணும், இன்னும் நல்லா பண்ணு சொல்லிட்டு திருப்பியும் ரைட்டிங்கில் உட்காந்தாங்க, திருப்பியும் வந்துட்டு ஃபர்ஸ்ட்லேருந்து ஸ்டார்ட் பண்ணாங்க. ஸோ இந்த மாதிரி கொஞ்சம் கொஞ்சமாக ஒரு நல்ல படத்தை பண்ணுறதுக்கு அந்த ப்ரொடியூசர் டைரக்டர் 2 பேருமே சேர்ந்து ரொம்ப கஷ்டப்பட்டுருக்காங்க. ஸோ கண்டிப்பாக அந்த கஷ்டத்துக்கு இந்த படம் ஒரு பெரிய வெற்றி கொடுக்கணும். நான் அப்படி எதிர்பார்த்த ஒரு தெலுங்கு படம் தான் இந்த படமாக இருக்குது. ஸோ ரொம்ப தேங்க்யூ ஸோ மச் மணி அண்ட் ஸ்ரீனிவாசன் காரு. தேங்க்யூ ஸோ மச் ஃபார் திஸ் பியூட்டிஃபுல் ஆப்பர்ச்சுனிட்டி. நெவர், நான் எப்படியுமே உங்களை மறைச்சி போகணும், நான் எப்பயும் உங்களை மறக்க மாட்டேன். அண்டு மியூசிக், நான் இவர் லாஸ்ட் டைம் நான் பார்க்கும்போது கொழுக்கு மொழுக்குன்னு நல்ல க்யூட்டாக இருந்தார். இப்போ வந்துட்டு உடம்புலாம் குறைச்சி ஸ்மார்ட் ஆகிட்டார். ஸோ அவரோட ஒரு பங்களிப்பு ரொம்ப பெருசு. ஏன்னா எல்லா படமும் தேட்டரில் ஒர்க் அவுட் ஆகுமா அப்படின்னு நம்ம யோசிக்கும் போது சில படம் தான் ஒர்க் அவுட் ஆகும். சில படத்தை வந்து விஷுவல்ஸ் ரொம்ப நல்லா இருக்கணும், அண்ட் மியூசிக் ரொம்ப நல்லா இருக்கணும். இந்த 2 விஷயம் நல்லா இருந்தாலே ஆர்டிஸ்ட் யாராக இருந்தாலுமே சரி, ரொம்ப ஈஸியாக ஆடியன்ஸ் வந்துட்டு பார்த்துருவாங்க, அந்த படத்தை வந்து வெற்றி படமாக மாற்றிடுவாங்க. ஸோ அந்த ஒரு பெர்ஸ்பெக்டிவில் பார்த்தீங்கன்னா இவரோட ஒர்க் வந்துட்டு ரொம்ப பெருசு. ஏன்னா டிஃப்ரெண்ட் ஜானர்ஸ், டிஃப்ரெண்ட் மியூசிக் சவுண்ட்ஸ். ஏன்னா வந்து டேரக்டர் வந்து ரொம்ப கீன். ஏன்னா அவருக்கு வந்துட்டு விஷுவலும் மியூசிக்கும் வந்துட்டு நெக்ஸ்ட் லெவலில் வந்துட்டு ஆடியன்ஸ் என்டர்டெயின் பண்ணணும் அப்படின்றதுல அவர் ரொம்ப கீனாக இருந்தார். ஸோ அதுக்காக இவரோட உழைப்பு வந்து ரொம்ப பெருசு. தேங்க்யூ ஸோ மச் பிரதர். அண்டு சாஹிதி ரொம்ப பியூட்டிஃபுல்லான ஒரு ஆக்ட்ரஸ். அவங்க சூப்பராக டான்ஸ் ஆடுவாங்க. எனக்கு தெரியவே தெரியாது அவங்க இவ்வளோ நல்ல ஒரு பரதநாட்டியம் டான்ஸர்ன்ட்டு. அப்புறம் நான் போய் சொன்னேன், நானும் பரதநாட்டியம் ஆடுவேன் தெரியுமா அப்படின்ட்டு. ஸோ ரொம்ப நல்லா பெர்ஃபார்ம் பண்ணியிருக்காங்க. அண்ட் கண்டிப்பாக இந்த படம் அவங்களுக்கு ஒரு மிகப்பெரிய படமாக இருக்கணும். அண்ட் ஸ்ரத்தா பண்ணியிருக்காங்க, ஸ்ரத்தா தாஸ். அவங்க ஒரு ரொம்ப முக்கியமான ஒரு கேரக்டர். இதில் எப்படி நான் ஒரு மேல் லீடாக இருப்பணும், அந்த மாதிரி வந்துட்டு ஒரு ஈக்குவலான ஒரு பவர்ஃபுல்லான ஒரு கேரக்டர் வந்து ஃபீமேலாக வந்துட்டு ஸ்ரத்தா பண்ணியிருக்காங்க. ஸோ இது ஏன்னா அவங்க ஹிந்திலையும் ரொம்ப நல்லா தெரியும், தெலுங்குலையும் ரொம்ப நல்லா தெரியும். ஸோ ஒரு மல்டி ஸ்டார் கேஸ்ட், இந்தியா ஃபுல்லாக எல்லா ஆடியன்ஸும் பார்க்கறதுக்கான ஒரு ஸ்டார் கேஸ்ட்டாக இந்த படம் இருக்குது. அண்டு மிடில் இருக்கிறவங்க அஜய்ன்னு சொல்லிட்டு ஒரு மிகப்பெரிய ஒரு வில்லன், ஒரு மிகப்பெரிய ஒரு ஆக்டர் தெலுங்குல. ஸோ கண்டிப்பாக இந்த படத்தில் நீங்கள் பார்க்கும்போது, நீங்கள் நிறைய படம் அவரை பார்த்துருப்பீங்க, நிறைய பெரிய படங்களை பார்த்துருப்பீங்க. இந்த படத்தில் அவரோட கேரக்டர் வந்து ரொம்ப நல்லாயிருக்கும். ஸோ அண்ட் அவர் பண்ணியிருக்காரு. அண்ட் வினோத் வந்துட்டு எனக்கு ஒரு 13 வருஷம் 14 வருஷம் ஃப்ரெண்ட்ஸ் நாங்கள். ஏன்னா என்னோடய ஃபஸ்ட்டு படம் விழாவில் வந்துட்டு என் கூட இருந்து எனக்கு மச்சான் இப்படி பண்ணு, அப்படி பண்ணு, இப்படி தப்படின்னு சொல்லிட்டு எனக்கு ரொம்ப எனக்கு சொல்லிக் கொடுத்து நான் நல்லா நடிக்கிறதுக்கு ஒரு மிகப்பெரிய ஒரு முக்கியமான ஒரு காரணமாக வந்து வினோத் கூடியே இருந்திருக்கான். ஸோ திருப்பியும் வினோத் இந்த படத்தில் நடிக்கிறான்னும் போது எனக்கு ரொம்ப ஹாப்பி. அண்டு தேங்க்யூ மச்சான் இதெல்லாம் நடித்ததுக்கு. அண்டு சஞ்சய் அண்டு சஞ்சய் வந்துட்டு ரொம்ப நல்ல ஒரு சைல்டு ஆர்டிஸ்ட். நானே ஒரு சைல்டு ஆர்டிஸ்ட், என் படத்தில் இன்னும் ஒரு சைல்டு ஆர்டிஸ்ட் நினைக்கும் போது எனக்கு ரொம்ப ஹாப்பியாக இருக்குது. ஏன்னா சினிமா வந்து எனக்கு ரொம்ப நிறைய சொல்லி கொடுத்துருக்கு. நிறைய வருஷம் நான் இங்கேயே இருந்திருக்கேன். நான் வந்து சாப்பிட்டு இருக்கேன், அழுதுருக்கேன், சிரிச்சிருக்கேன், புகழ் கொடுத்துருக்கு, எல்லாமே எனக்கு இந்த சினிமா கொடுத்துருக்கு. ஸோ அதே மாதிரி ஒரு சைல்டு ஆர்டிஸ்ட்டை பார்க்கும்போது கண்டிப்பாக இந்த சினிமா அவங்களுக்கும் நிறைய கொடுக்கும். விஷிங் யூ ஆல் த வெரி பெஸ்ட். அண்டு கெஸ்ட்டாக வந்து சங்கர் சார் ஆகட்டும், அருண் சார் ஆகட்டும், சார் தேங்க்யூ ஸோ மச் சார் நீங்கள் வந்ததுக்கு. அண்ட் டைரக்டர்னா நான் ஐ திங்க் யாரையும் நான் விடலன்னு நினைக்கிறேன். அண்ட் இந்த படம் ரொம்ப நல்ல ஒரு படம். தேட்டரில் ரொம்ப நல்லாயிருக்கும், உங்களை ரொம்ப என்டர்டெயின் பண்ணும்.
விஷுவலி அண்ட் மியூசிக்கலி இந்த படத்தில் வந்து நிறைய ஒரு ஒரு ப்ரொடியூசர் நிறைய செலவு பண்ணியிருக்காங்க உங்களை என்டர்டெயின் பண்ணணுன்றதுக்காகவே. கண்டிப்பாக நீங்கள்லாம் தேட்டருக்கு வாங்க. ஜான்வரி இந்த படம் தேட்டருக்கு வருது. கண்டிப்பாக நீங்கள்லாம் பார்க்கணும். இந்த ஹோல் டீமும் விஷ் பண்ணணும். அண்ட் இதுக்கு மேலே உங்களுக்கு தெரியும் சினிமாவை எங்கே கொண்டு போகணும், ஒரு படத்தை எங்கே கொண்டு போகணுன்ட்டு. ஸோ தேங்க்யூ ஸோ மச் ஃபார் த ஆப்பர்ச்சுனிட்டி. வந்தவங்க எல்லாருக்குமே ரொம்ப ரொம்ப நன்றி. தேங்க்யூ ஸோ மச். அண்ட் டிப்ஸி தேங்க்யூ ரொம்ப எனக்கு அவங்க ரொம்ப நல்ல ஃப்ரெண்ட். அண்ட் தேங்க்யூ ஸோ மச். நீங்கள் வந்து எனக்கு இந்த ஆடியோ லான்ச் வந்து இவ்வளோ அழகாக வந்துட்டு எனர்ஜியாக மாற்றினதுக்கு. அண்ட் செல்வானா தேங்க்யூ ஸோ மச் ஃபார் எவ்ரி திங். அண்ட் தேங்க்யூ ஸோ மச். தேங்க்யூ. I hope I'm visible. Vanakkam andi, andarki namaskaram. I don't know Tamil. I'll try to speak in English. First of all, I'm so happy to be here in Chennai. I'm so excited. Whenever I come to Chennai, I think you all people, welcome me very nicely, and I'm so glad to be here again. My heartfelt thanks to the respected guest who came here today. Meer support chesinanduku thank you so much andi. And Trikhanda, I think I want to say about Trikhanda, it is a powerful journey blending with mythology, psychology, action, and stunning visuals where we all of us worked really hard on. And I just wanted to say one Tamil thing. Tamil cinema romba periya inspiration to me. And ungal kavala illai Trikhanda supera irukum. Why I'm saying this very confidently, because when I heard this story, it has given me chills. And while watching the trailer or anything, it has given me so much excitement. And I'm sure each and everyone, when you see the film, you'll also feel the same. And please support us, and thank you each and everyone who came here. Thank you so much. And especially thanks to my director Mani Garu, my producer Srinivas Garu, and my amazing co-artist Mahendran Garu and Ajay Garu, Shraddha Garu for giving their all constant support towards this film. Thank you so much. And if I speak anything wrong in Tamil, please forgive me. நடிக்க வாய்ப்பு தந்த இந்த படத்துக்குள்ள நான் வரது காரணமாக இருந்த வெங்கடேஷன மேனேஜர் அவருக்கு நான் தேங்க்ஸ் பண்ணிக்கிறேன். அண்டு அது இல்லாமல் என்னுடைய இந்த படத்தில் எனக்கு இவ்வளோ நல்ல ஒரு ரோலாகவும் நல்ல ஒரு ஸ்பேஸ் கொடுத்த என்னோட டேரக்டர் மணி சாருக்கு வந்து நான் ரொம்ப தேங்க்ஸ் பண்ணிக்கிறேன். அண்ட் ப்ரொடியூசர் சாருக்கும் ரொம்ப தேங்க்ஸ் பண்ணிக்கிறேன். ஆர்ட் டைரக்டர் எல்லாருக்குமே தேங்க்ஸ் பண்ணி தான் ஆகணும். ஸோ எல்லாருக்குமே என்னுடைய தேங்க்ஸ். இந்த படம் வந்து மாஸ்டர் மகேந்திரன் மகி வந்து எனக்கு ரொம்ப க்ளோஸான ஒரு ஃப்ரெண்டு. அவர் ஃபஸ்ட்டு ஹீரோவை பண்ண விழா படம் வந்து நானும் அவர் கூட நடித்தேன் அந்த படம். அதோட அவரோட பெஸ்ட்டு ஒரு முக்கியமான படத்தில் நடிக்கிறதுக்கு சான்ஸ் கிடைச்சது கொடுத்த டேரக்டர் ப்ரொடியூசர் மகி எல்லாருக்கும் இந்த இடத்துல தேங்க்ஸ் சொல்லிக்கிறேன். மகி பார்க்குறா இன்னும் ரொம்ப நல்ல மாதிரி பேசிகிட்டு இருக்கான்ட்டு. கரெக்டாக மகி? ஸோ மகி வந்து உங்கள் எல்லாருக்குமே தெரியும். மகி வந்து சின்ன வயசுலேயே நம்மளாம் ஸ்கூலில் படிக்க போகும்போது மகி அவங்க அப்பாவோட நடிக்க போனான், எல்லாருக்கும் தெரியும். ஸோ மகி அப்போதுலேருந்து ஆக்டர். இந்த படத்தில் மகியோட ஆக்டிங் வந்து அவ்வளோ சூப்பர். ட்ரெய்லரில் பார்த்து ஏதோ குட்டியான சின்ன விஷயங்கள் தான் இருந்துச்சு. நிறைய சூப்பராக நடிச்சிருக்கான். இந்த படம் கண்டிப்பாக தமிழில் வந்து ப்ரொடியூசர் சார் தமிழில் ஃபஸ்ட் படம்னு சொல்கிறீங்க. இது மாதிரி தமிழில் இதே மாதிரி ஸ்டேஜில் இது ஒரு தமிழில் இத்தனாவது படம் நீங்கள் சொல்லிட்டு போகிற அளவுக்கு பெருசாக போகும். தேங்க்யூ ஸோ மச் சார். இந்த படம் கண்டிப்பாக ப்ரொடியூசராக இருக்குது. நல்ல ஒரு பஞ்சு யோசித்தேன், அது ஒர்க் அவுட் ஆகாமல் இல்லைன்னு யோசிக்கவே இல்லை. பட் இருந்தாலும் சொல்லிடுறேன் மகி, இந்த படம் கண்டிப்பாக ப்ரொடியூசருக்கு நல்ல மணி வரும். மணி சார் இந்த படம் நிறைய படம் வரும். தேங்க்யூ ஸோ மச். எல்லாத்துக்கும் ஃபஸ்ட்டு அனுப்பிச்சிட்டாங்க. யாராவது பேசி முடிச்சதுக்கப்புறம் பேசினா நல்லா இருக்குன்னு பார்த்தா ஃபஸ்ட்டு பலி போட்டுட்டாங்க நம்மளை. ஓகே, ஐ வெல்கம் தீஸ் பீப்புள் ஃப்ரம் மல்டி லாங்குவேஜில் படம் பண்ணியிருக்கீங்க. ஃபஸ்ட்டு అందరికీ நமஸ்காரம். முதல்ல இந்த ட்ரெய்லர் பார்த்தபோது திரிகண்டா அப்படின்னு பேர் பார்த்தோன்னே ஏதோ ஒரு குட்டி பட்ஜெட் படமாக இருக்கும்னு நினச்சி பார்த்தா ட்ரெய்லர் பார்த்தா ரொம்ப பிரம்மாண்டமாக இருக்குது ட்ரெய்லரு. அதுவும் வந்து தெலுங்குல இந்த மாதிரி மைத்தலாஜிக்கல் ப்ளஸ் வந்து இந்த மாதிரி படம்னா அவங்க செமையாக செலவு பண்ணியிருப்பாங்க. படத்தில் அந்த செலவு தெரியுது. உண்மையாக அதுக்கு வந்து இந்த படம் ஒரு நல்ல கமர்ஷியல் படமாக வருன்றதுக்கான ஒரு பெரிய நம்பிக்கை வந்து இந்த படம் கொடுக்குது. உண்மையாகவே வெல் மேட் ட்ரெய்லர். இது ட்ரெய்லர் ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்காக இருக்குது ட்ரெய்லரு. அப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா தமிழ் சினிமாவுக்கு வந்திருக்கீங்க. இப்போ வந்து டிசம்பர் மாதம் ஆயிடுச்சு. டிசம்பர் மாதம் ஆன உடனே எல்லாரும் வந்து இந்த வருஷம் தமிழ் சினிமா எப்படி இருந்துச்சு, நல்லா இருக்கா இல்லையா
நாசமாக போச்சா இல்லையா அப்படின்னு ஆளாளுக்கு ஒரு ஸ்டேட்மெண்ட் கொடுத்துட்டே இருப்பாங்க. இது 300 கோடி, அது 400 கோடி, இது 400 கோடி வாங்கி லாஸு, இது 20 கோடி அஞ்சு லாபம் அப்படின்லாம் சொல்லிட்டு இருப்பாங்க. சினிமாவே நல்லா இல்லை, எல்லா ஹீரோக்களும் வீட்டில் சும்மா உட்காந்துருக்காங்க அப்படின்னு ஒரு பெரிய திரையரங்க உரிமையாளர் சொல்கிறாரு. இப்படி பலவிதமான விஷயங்கள் ஓடிட்டு இருக்கு. ஆனால் இன்ஃபேக்ட் இந்த வருஷம் வந்து உண்மையாகவே தமிழ் சினிமா நல்லா தான் இருக்குது, உண்மையாகவே நல்லா தான் இருக்குது. நிறைய சிறு முதலீட்டு படங்கள் வந்து ஒரு தயாரிப்பாளர் லாபகரமாக மாறி இருக்குதுன்றது இந்த வருஷம் நிறைய படம் இருக்குது. இந்த உதாரணத்துக்கு லேட்டஸ்டாக சொல்ல போனீங்கன்னா, படம் வெற்றி பெற வேண்டியது யாருக்கு அப்படின்னு யோசிச்சீங்கன்னா முதல்ல பணம் போட்ட தயாரிப்பாளருக்கு. பணம் போட்ட தயாரிப்பாளர் வந்து பணம் போட்டு அவர் போட்ட பணத்தை அவர் எடுத்துட்டாருன்னா நிச்சயமாக இது வந்து ரொம்ப முக்கியமான விஷயம். இது ஏன்னா அவர் தான் வந்து முதல்ல இன்வெஸ்ட் பண்ணுறாரு அந்த படத்துக்கு. அவர் லாபம் சம்பாதிச்சாலே கிட்டத்தட்ட ஒரு நல்ல விஷயம்தான். அதற்கப்புறம் சினிமா வந்து கொண்டு போய் சேர்க்குற தியேட்டர், அப்புறம் பார்க்கிங், பாப்கார்ன் இருக்கிறவங்க, இப்படியெல்லாம் இவங்களுக்கெல்லாம் வந்து அது ஸ்ப்ரெட் ஆகும். ஸோ அவங்கெல்லாம் லாபம் சம்பாதிக்கும் போது நிச்சயமாக வந்து ஒரு மிகப்பெரிய வெற்றி படமாக அமையுது அது. ஸோ வெற்றின்றது வந்து முதல்ல நான் வந்து தயாரிப்பாளருக்கு தான் சொல்லுவேன். அந்த வகையில் பார்த்தீங்கன்னா இந்த வருஷம் வந்து நிறைய சிறு முதலீட்டு படங்கள் வந்து வெற்றி பெற்றிருக்கு. உதாரணத்துக்கு லேட்டஸ்ட்டாக கொஞ்ச நாளுக்கு முன்னாடி லாஸ்ட்டாக வந்து பார்த்தீங்கன்னா, இப்போது நேத்திக்கு நம்ம சிறைன்னு ஒரு படம் பார்த்துருப்போம் எல்லாருங்க. அந்த படம் ஒரு மீடியம் பட்ஜெட் படம் தான், ரொம்ப பெரிய பட்ஜெட்லாம் கிடையாது. அந்த படம் வந்து தயாரிக்கிறதுக்கு, படம் வெளியாகிறதுக்கு முன்னாடியே எல்லா ஒளிபரப்பு உரிமைகளும் விற்று போயிடுச்சு. படம் நல்ல ரிவ்யூ வந்திருக்கு இப்போது. ஸோ அந்த படம் வந்து தியேட்டரில் வரும்போது என்ன வசூல் போகிறதோ அது வந்து தியேட்டருக்காரங்களுக்கான ஒரு பெரிய வெற்றியா சின்ன வெற்றியான்றது நாளைக்கு தெரிஞ்சிடும் அது. ஸோ அந்த மாதிரி நிறைய குட்டி படங்கள், ஹவுஸ் கீப்பிங், அது என்ன படம் அதுங்க, ஹவுஸ்மேட்ஸ்னு ஒரு படம், அப்புறம் வந்து மிடில் கிளாஸ்னு ஒரு படம், ஆரோமலைன்னு ஒரு படம். இந்த படம் எல்லாமே தயாரிப்பாளர்களுக்கு இன்வெஸ்ட் பண்ண பணத்தை சேட்டலைட், டிஜிட்டல் ப்ளஸ் தியேட்டர் மூலமாக லாபகரமாக வந்துருச்சு. இதெல்லாம் வந்து பாராட்டத்தக்க விஷயம் தானே. இது எத்தனை சின்ன படம் வந்து மற்ற ஸ்டேட்டில் வந்து ரொம்ப சின்ன படம் வந்து ஓடிச்சான்னு கேட்டிங்கன்னா ரொம்ப விரல் விட்டேன்னு இல்லை, பிஸ்னஸாகவே சொல்கிறேன். இப்போ எனக்கு தெரிஞ்சு சமீபத்தில் தெலுங்குல வந்து ரம்யா விட்ஸ் ரம்பாவா, அது என்ன படம், அது ஒரு சின்ன படம் ஒன்று பெரிய ஹிட். அந்த படம் ஆந்திராவில் ஒரு 1.5 மாதம் முன்னாடி ரிலீஸ் ஆச்சு அந்த படம். அது பிக்கஸ்ட் ஹிட் அந்த படம், இந்த சின்ன படம் பட்ஜெட்டில். இப்படி இருக்கும்போது இப்போது திருப்பூர் சுப்பிரமணியம் மாதிரியான எக்ஸ்பீரியன்ஸ்டான ஆட்கள் என்ன சொல்கிறாங்கன்னா, சினிமா ஒழுங்காக இல்லை, நல்லா இல்லை, எல்லாமே எல்லா ப்ரொடியூசர்ஸ் எல்லா நடிகர்களும் வந்து வீட்டில் சும்மா இருக்காங்கன்றது. எனக்கு தெரிஞ்சு யாராவது ஒரு பெரிய நடிகர்கள் இருக்கிற முதல்ல ஒரு 10 பேரில் யாராவது ஒருத்தர் முன்னாடி டேட் வாங்கி தர சொல்லுங்கள். இன்வெஸ்ட் பண்ணுறதுக்கு நிறைய பேர் இருக்காங்க. ஏன்னா எல்லாருமே குறைஞ்சபட்சம் 4லேருந்து 5 படங்கள் பண்ணிக்கிட்டு இருக்காங்க. அடுத்த வருஷம் வரைக்கும் நிறைய பேருக்கு டேட் இல்லை. இந்த திரையரங்கு உரிமையாளர்கள் வந்து படம் ஓடல, தியேட்டரில் வந்து கூட்டம் இல்லை, உண்மை. இப்போ அவதார் ரிலீஸ் ஆச்சு, ஒரு 3 நாள் கூட்டம் வந்துச்சு, அதுக்கப்புறம் குறைஞ்சிருச்சு. ஸோ தியேட்டரில் கூட்டம் வர படம் மட்டும்தான் வெற்றி படம் அப்படின்றது நம்ம கணக்கு சொல்ல முடியாது. ஒரு தயாரிப்பாளர் இன்வெஸ்ட் பண்ணுறாருன்னா இன்வெஸ்ட் பண்ண படம் அவருக்கு கிடைச்சிருச்சுன்னா அது ஒரு வெற்றி படம். தியேட்டர்ன்றது அடுத்தது, அதுதான் முதல்ல சொன்னேன் உங்களுக்கு. அப்படி கணக்கு பண்ணி பார்த்தா வாரம் வந்து காந்தாராவும் இதுவும் வர முடியுமான்னு, வாரம் பெரிய பெரிய படம் வந்திருக்கவே முடியாது. ஒரு சின்ன படங்கள் தான் வரும். சின்ன படங்கள் அதற்கான அங்கீகாரத்தை பெறும், அதற்கான வசூல் தான் பெறும். ஒரு ஓப்பனிங் இருக்கிற ஆர்டிஸ்ட்டை வச்சுட்டு பெரிய படம் வாரம் எடுக்க முடியாது. வாரம் அந்த படங்கள் ஓடாமல் கூட போகலாம் சில படங்கள். ஸோ அதனால் சினிமா நல்லா தான் இருக்குது, ஒரு பிரச்சனையும் இல்லை. சந்தோஷமாக சின்ன படம் எடுங்க, நல்லா வந்து வியாபாரம் பண்ண முடியும். நல்ல படமாக இருந்தால் நிச்சயமாக வியாபாரம் பண்ண முடியும். ஸோ அதனால் வந்து இந்த டீமை வந்து வாழ்த்துறதுக்கு நான் ஒன்றுன்னு பார்த்தீங்கன்னா, உண்மையாகவே ட்ரெய்லர் வந்து எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்தது. ஒரு நல்ல கமர்ஷியல் ட்ரெய்லராக இருக்குது இந்த ட்ரெய்லரு. ஒரு இந்த மாதிரி மைத்தாலஜிக்கல் இந்த மாதிரி விஷயம்லாம் வந்து தெலுங்கு சினிமாவில் வந்து பார்த்தா ரொம்ப அட்டகாசமாக பண்ணுவாங்க. இது தமிழ், தெலுங்கு, ஹிந்தி 3 லாங்குவேஜில் ரிலீஸ் ஆகுது அந்த படம். இப்போ தான் மகேந்திரன் சொன்னாப்புல, உண்மையாகவே ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்காக இருக்குது. தென் மகேந்திரன் ரொம்ப வருஷமாக பார்த்துட்ருக்கோம். அந்த தம்பிக்கு வந்து கண்டிப்பாக ஒரு ஸ்ட்ரைக் அடிக்கிற படமாக இந்த படம் இருக்குன்னு தோணுது எனக்கு. ஏன்னா வந்து ஒவ்வொருத்தரும் வந்து ரொம்ப நாளாக ஒரு சைல்டு ஆர்டிஸ்ட்லேருந்து பார்த்துட்டு இருக்கிறதுனால நம்ம வந்து பழக்கமான ஆளாக தோணும்.
ஆனால் ஒரு ஹீரோவாக மாறிட்டே இருக்கார் கொஞ்சம் கொஞ்சமாக. இந்த படத்தில் நல்ல உண்மையாகவே வந்து நல்லா இருக்கு, உங்கள் ஸ்க்ரீன் ப்ரெசன்ஸ் நல்லா இருக்கு, நல்லா பண்ணியிருக்கீங்க. இந்த படம் பார்க்குறதுக்கு நானே ரொம்ப ஆர்வமாக இருக்கேன். எனக்கு இந்த படம் ரிலீஸ் ஆகிறதுக்கு முன்னாடி காட்டுங்க, நான் பார்க்குறேன் இந்த படத்தை. ஏன்னா உண்மையாகவே இன்ட்ரெஸ்டிங்காக இருக்குது ட்ரெய்லர் பார்க்கும்போது. எனக்கு இந்த மாதிரி படங்கள்லாம் ரொம்ப பிடிக்கும். ஸோ அதே போல் ஹீரோயின் ரொம்ப பார்க்குறதுக்கு அழகாக இருக்காங்க. அந்த சாங்கில் கூட அந்த சாங் மியூசிக் ரொம்ப நல்லா இருக்குது. அந்த சாங் ரொம்ப நல்லா இருக்குது பாட்டு பாடுறதுக்கு. சினிமாட்டோகிராஃபியும் நல்லா இருக்குது. நல்ல ஒரு குவாலிட்டி படமாக இருக்குது இந்த படம். ஸோ அதனால் இந்த படம் ஒரு மிகப்பெரிய வெற்றி பெறுன்றது நான் வாழ்த்தி விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம். அது தப்பு பண்றது நெக்ஸ்ட் டைம். ஸ்டார்டிங்கே வந்து இப்போ வந்து தமிழ் ஹீரோ இல்ல, இங்க மகேந்திரா தான் இம்பார்ட்டன்ட். தமிழ் அவர் போட்டோ வச்சிருக்கலாம். அவர் தான் ஹீரோ, அவர் தான் சவுத் இந்தியன் ஸ்டார். ஆடியோ லான்ச் பண்ணும்போது அவர் போட்டோ இல்ல அதுல, அதனால கேட்டோம். இல்ல இல்ல இல்ல, சிடில சிடி லான்ச்லோ சிடி லான்ச்னா இல்ல. மகேந்திரா எல்லாரும் இங்கதான் எல்லாரும் இருக்குதா. நான் ட்ரைலர்ல இருக்கேன், யூடியூப்ல பெரிய இருக்கு. அவரே இல்ல, அவர் மும்பைல ஹீரோயின் மட்டும்தான் இருக்கிறார். பிரச்சனை இல்லை. மகேந்திரா தான் இம்பார்ட்டன்ட். ஃபர்ஸ்ட் மகேந்திரா தான் இம்பார்ட்டன்ட். மகேந்திரன் சார் சொல்லுங்க சார். மகேந்திரன் சார் சொல்லுங்க. நாங்க வந்து மகேந்திரன் பாக்குறோம். ஆனா உங்க கூடவே வந்து மாஸ்டர் மகேந்திரன், அந்த மாஸ்டர் பேர் தொடர்ந்து வந்துட்டே இருக்கு. எப்பயாவது எடுக்கிற பிளான் இருக்கா, இல்ல வந்து அதே டிராவல் பண்ணிட்டு டிவி கேல சேர்ற மாதிரி அது மாதிரி பிளான் ஏதாவது வச்சிருக்கீங்களா? ஆக்சுவலி வந்துட்டு எங்ககிட்டே வந்துட்டு சொல்லிருந்தாங்க, நாங்க இந்த படத்துல இன்ட்ரோடியூஸ் பண்ணும்போது மகேந்திரன் சார் அவர்கள் தான் வந்துட்டு நாங்க இன்ட்ரோடியூஸ் பண்ணிட்டு இருக்கோம். நீங்க தான் வந்துட்டு இப்ப லைக் மாஸ்டர். அவர் பதில் சொல்லட்டும் ப்ளீஸ். இல்ல நாங்க ப்ளீஸ் இல்லை அண்ணா ஓகேண்ணா. மாஸ்டர் அப்படின்றது, மாஸ்டர் படம் வந்ததுனால நான் மாஸ்டர் மகேந்திரன் கிடையவே கிடையாது. நாட்டாமையில் 94 என் பேர் வந்துட்டு ஸ்க்ரீனில் வரும்போது ரவிக்குமார் சார் கொடுத்தது தான் அந்த மாஸ்டர் மகேந்திரன் அப்படின்ற ஒரு பேர். ஸோ அது மாஸ்டர், அது திருப்பியும் விஜயண்ணா மூலயமா லோகேஷ்னா மூலயமா அந்த படம் வந்திருக்குன்னா அது வந்துட்டு அந்த யூனிவர்ஸோடைய கிஃப்ட் தான் எனக்கு அது. ஏன்னா நான் ரொம்ப வருஷமாக நினச்சிட்டு இருந்தேன் மாஸ்டர் மகேந்திரன் சொன்னால் எல்லாரும் இன்னும் சைல்டு ஆர்டிஸ்டாக நினைப்பாங்களோ அப்படின்ட்டு. பட் ஆனால் மாஸ்டர் வந்து அப்படியே அந்த இமேஜை ஃபுல்லாக உடச்சி அதை எடுத்துக்கிச்சு. ஸோ என்றைக்குமே அது பெருமையான விஷயம்தான். எனக்கு மாஸ்டர்ன்றது எனக்கு என்றைக்குமே ரொம்ப சந்தோஷமான விஷயம் தான். பட் ஆனால் என்ன மகேந்திரன் சொல்கிறதுல எனக்கு இன்னும் கொஞ்சம் கம்ஃபர்டபுளாக எனக்கு தோணுது. மேபி சம்டைம்ஸ் சூன் நீங்கள் சொன்னது நடக்கலாம். மாஸ்டர் மகேந்திரனாகவே இருக்கலாம். மகேந்திரன் நாங்கள் சின்ன வயசுல உங்கள் சைல்ட் ஹவுஸ்லேருந்தே பார்த்துட்டு வர்றோம். ஆனால் வந்து இப்போ வந்து பெரிய ஹீரோ ஆயிட்டீங்க. எப்போதான் மேரேஜ் பண்ணுவீங்க? எப்போதான் சீக்கிரம் ஒரு நல்ல சீட் சொல்லுவீங்க? இல்லை, நான் தொடர்ந்து நிறைய படங்கள் நடிச்சிட்டு இருக்கேன். கல்யாணம் பண்ணதெல்லாம் பண்ண முடியாதுன்னு நினைக்கிறேன். அண்ட் இல்லைண்ணா, எனக்கு சினிமா தானே. எனக்கு ஃபர்ஸ்ட் என்னோட வெற்றி தான் எனக்கு ரொம்ப தேவைப்படுது. நான் நாளைக்கு ஒரு பொண்ணை கல்யாணம் பண்ணிட்டு நான் இப்போ ரொம்ப வந்துட்டு ஒரு சரியான ஒரு தேட்ரிக்கல் சக்ஸஸ்க்காக நான் ஓடிட்டு இருக்கேன். இப்போ நான் அந்த பொண்ணை கல்யாணம் பண்ணிட்டு இருமா நான் ஜெயிச்சிருவேன்னு சொல்லிட்டு அவங்களையும் வெயிட் பண்ண வைக்கல. எனக்கு அந்த உடன்பாடே கிடையாது. எனக்கு சினிமா மேலே தானே நிறைய லவ் இருக்கு. Mahendran sir, actually after this movie, if you see his character, most of girls call him for help. Yeah. What help, sir? ஆமாம்மா, இதில் ஒரு மேட்டர் இருக்கு. எஸ், கரெக்ட். மகேந்திரன் சார், சார் நீங்க எப்படி நடிப்பீங்கன்னு எல்லாருக்கும் தெரியும். சின்ன வயசுலேருந்து நல்லா நடிப்பீங்க. விழா படம் கூட அவ்வளோ சூப்பராக இருக்கு. இப்போ தெலுங்குல தான் 3 படம் பண்றீங்க, ரொம்ப சந்தோஷம். தமிழ்ல ஏன் அந்த இடைவெளி, என்ன காரணம்? சார், எனக்கு தேட்டர் கொடுங்க சார். நான் அதை ஓப்பனாக கேட்குறேன். எனக்கு தேட்டர் கொடுங்க. நிறைய டிஸ்ட்ரிபியூட்டர்ஸ் தயவு செஞ்சு நான் திருப்பி சொல்கிறேன், நான் இந்த சினிமாவை நம்பி மட்டும்தான் இந்த செகண்ட் வரைக்கும் நான் போட்டிருக்க இந்த வாட்சாக இருக்கட்டும், இந்த சட்டையாக இருக்கட்டும், என் ஃபோனாக இருக்கட்டும், எல்லாமே இந்த சினிமாவில் நான் உழைச்சி சம்பாதிச்சது. எனக்கு இந்த சினிமா தவிர எனக்கு வேறு எதுவுமே தெரியாது. தயவு செஞ்சு சொல்கிறேன், நான் உங்ககிட்ட வந்துட்டு எனக்கு 500 தேட்டர் கொடுங்க, 400 தேட்டர் கொடுங்கலாம் நான் கேட்கல. ஒரு படம் வருதுன்னா அந்த ப்ரொடியூசருக்காக நீங்கள் தேட்டர் கொடுத்தீங்கன்னா அப்போ உங்களுக்கு க்ளீனாக தெரியும் நான் வந்து நல்லா நடிக்கிறேன்னா இல்லையான்ட்டு. எனக்கு அந்த ஒரு விஷயம் எனக்கு என்றைக்குமே இருந்துக்கிட்டே இருக்குது சார். நான் இந்த ஸ்டேஜை யூஸ் பண்ணி கேட்குறேன், எல்லா டிஸ்ட்ரிபியூட்டர்ஸ்கிட்டையும் கேட்குறேன், எல்லா தேட்டர் ஓனர்ஸ்கிட்டையும் கேட்குறேன், தயவு செஞ்சு எங்கள் எல்லாருக்கும் தேட்டர் கொடுங்க சார். நாங்களும் நிறைய படம் பண்ணிகிட்டு இருக்கோம் சார். வரணும், ஆடியன்ஸ் முன்னாடியே எங்கள் டேலண்ட்டை காமிக்கணும்னு நாங்கள் ரொம்ப ஆசைப்பட்டுட்டு இருக்கோம். ப்ளீஸ் வாய்ப்பு கொடுங்க. தேங்க்யூ. எனக்கு அங்கே ரொம்ப நல்லா இருக்குமா, ஹானஸ்டாக எனக்கு அது ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. இட்ஸ் நாட் அபவுட் நான் தெலுங்கு தமிழ் நான் சொல்ல வரும்ல, அந்த இண்டஸ்ட்ரியே வந்துட்டு சினிமாவை ரொம்ப பியூராக என்டர்டெயின்மெண்ட்டாக பார்க்குற ஒரு க்ரௌட். அவங்க இன்னி வரைக்குமே வந்து ஓடிடிக்காகலாம் அவங்கெல்லாம் வெயிட் பண்ணவே மாட்டாங்க. படம் ரிலீஸ் ஆகுதுன்னா அது பெரிய படமோ சின்ன படமோ ஓடி போய் அந்த படத்தில் அது யார் ஹீரோவாக இருந்தாலும் சரி அந்த படம் பார்க்கணுன்ட்டு அவங்க எல்லாருமே ஆடியன்ஸ் தேட்டருக்கு போயிட்டுருக்காங்க. ஸ்டில் எனக்கு தெரிஞ்சு இந்தியாவிலேயே தெலுங்கு வந்துட்டு
சினிமாவை ரொம்ப லவ் பண்ணுற பீப்புள், இன்னும் தேட்டருக்கு ஓடுற பீப்புள் தெலுங்குல இருக்காங்கன்னு நான் நினைக்கிறேன். தேங்க்யூ. மகேந்திரன் சார், குட் ஈவினிங் சார். சார் ஹாய் சார். இப்போ நீங்கள் வந்து சின்ன வயசுலேருந்து இப்போ வரைக்கும் ஒரு ஹீரோ கதை நாயகனாக இப்போ வரைக்கும் நடிச்சிட்டு இருக்கீங்க சார். ஆரம்பத்துலேருந்து கமல்ஹாசன், தனுஷ், சிலம்பரசன் இந்த மாதிரி ஆட்கள்லாம் வந்து ரொம்ப வருஷமாக ட்ராவல் ஆகும்போது எல்லா ஃபீல்டுலேயும் உள்ளே வராங்க. ப்ரொடக்ஷன், சிங்கிங்கு, ஸ்டோரி ரைட்டிங், டைரக்ஷன். நீங்கள் ஒரே இதில் தான் இருக்கீங்க. நீங்கள் வேறு எதாவது சூஸ் பண்ணி பண்ணணும்னு ஐடியா இருந்துச்சா? அதை தவிர்த்துட்டு ஏன் நடிப்பு மட்டும் போயிட்டுருக்கீங்க? இது எதனால்? ஏன்னா இவ்வளோ வருஷம் வந்து எவ்வளோ கேமராஸ் உங்கள் முன்னாடி வந்திருக்கு, எவ்வளோ கதைகள் பார்த்துட்டீங்க. வேற ஏதாச்சும் போகணும்னு ஐடியா இருக்கா? நடிப்பை மட்டும்தான் இருக்கணும்னு ஆசைப்படுறீங்களா? கண்டிப்பாக இருக்குது சார். நான் கேஎஸ் ரவிக்குமார் சாரோட கையில் வளர்ந்த ஒரு பையன் நான். எனக்கு அவரை விட வந்து இந்த சினிமாவில் வந்துட்டு டைரக்ஷனாக அவ்வளோ அக்யூரேட்டாக ஸ்கிரிப்டையும் ஆர்டிஸ்டையும் ப்ரொடியூசரையும் ஹேண்டில் பண்ணுறவங்க யாருமே இருக்க மாட்டாங்கன்னு அடிக்கடி நான் சொல்லிகிட்டே இருப்பேன். அவரோட கையில் வளர்ந்த பையன். எனக்கு டைரக்ஷனாக ரொம்ப 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 பிடிக்கும். ஒரு நாள் கண்டிப்பாக அதுவும் இருக்குது. தேங்க்யூ சார். தேங்க்யூ. மகேந்திரன் சார். மகேந்திரன், இங்க ஆக்சுவலா நீங்க கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி சொன்னீங்க தெலுங்கு பீப்புள் வந்து தியேட்டருக்கு ஓடுறாங்க, ரசிக்கிறாங்கன்னு. இங்க வந்து மஞ்சுமல் பாய்ஸ்னு ஒன்று போச்சு, தமிழ்ல தான் மிகப்பெரிய ஹிட்டு. காந்தாரான்னு ஒன்று வச்சு, அதுவும் தமிழ்ல தான் ஹிட்டு. ஸோ தமிழ்ல தான் இருக்கிறதுலே எல்லா லாங்குவேஜையும் லைக் பண்ணி தியேட்டருக்கு போறாங்க. அப்படி இருக்கும்போது தமிழ் ஆடியன்ஸை எப்படி நீங்க குறை சொல்லலாம்? தமிழ் ஆடியன்ஸ் தியேட்டருக்கு வரலன்னு எப்படி சொல்லலாம்? நீங்க இந்த கொஸ்டின் ஏன் கேட்குறீங்க எனக்கு தெரியும், எழுதுறதுக்கு தானே. ஐ நோ. ஆனால் இட்ஸ் நாட் அபவுட் தட்னா. நீங்கள் நல்லா பாருங்க, நம்ம தமிழ் ஆடியன்ஸ் வந்துட்டு அங்கே வர படங்களுக்கு தேட்டருக்கு போகிறாங்க நீங்கள் சொல்கிறீங்க. பட் ஆந்திராலையும் தெலுங்கானாலையும் ரொம்ப ரொம்ப சின்ன படம், 1 கோடி ரூபா படம், 1.5 கோடி ரூபா படம், அங்கே யாருன்னே தெரியாது, அந்த ஆர்டிஸ்ட் யாருன்னு கூட தெரியாது. பட் தேட்டருக்கு ஆடியன்ஸ் போகும்போது அந்த போஸ்டர்லாம் பார்க்கும்போது, ஓ ஏதோ ஒரு படம் வந்திருக்கு, சின்ன பசங்க பண்ணியிருக்காங்க, வாங்க போய் பார்க்கலாம். புரியுதா உங்களுக்கு? அவங்களோட தாட் ப்ராசஸ் அவ்வளோ சிம்பிளாக இருக்குன்ற நான். இங்கே நம்ம இங்கே பார்க்கும்போது அது இல்லை. எனக்கே கஷ்டமாக இருக்குது சார். நான் ஓப்பனாக சொல்கிறேன் சார். கொஞ்சம் வருஷத்துக்கு முன்னாடி மகேந்திரனை வச்சு நான் படம் பண்ணியிருக்கேன்னு ஒரு ப்ரொடியூசர், டைரக்டர், ஒரு டிஸ்ட்ரிபியூட்டர் கிட்ட போய் சொல்லும்போது, அவனை வச்சு ஏன் பண்ணுறீங்க, அவனுக்கு மார்க்கெட் இல்லைன்னு சொன்னாங்க சார். அதெல்லாம் நான் என்ன பதில் சொல்கிறதுன்னு எனக்கு தெரியல. ஸோ அவ்வளோ நிறைய விஷயம் இருக்குது சார். இங்கே அதெல்லாம் ஹேண்டில் பண்ணி தாண்டி தான் வர வேண்டியதாக இருக்குது சார். கேபிள் சங்கர் சாருக்கும் ஆரம் சாருக்கும் இப்போ நீங்கள் ஸ்டேஜில் சொன்னீங்க, 2 பேரும் மாற்றி இப்போ வந்து டிஜிட்டலாக மாறிடுச்சு. எங்கேயும் ஆர்டிஸ்ட் தேட்டருக்கு எடுத்துகிட்டு போக முடியாது நீங்கள் சொல்கிற மாதிரி. ஆர்டிஸ்க்கு தான் எடுத்துகிட்டு போகணும். இல்லை, நீ கியூபும் மாறிட்டு இருக்கு, எல்லாமே டிஜிட்டலாக மாறிடுச்சு. கியூபார்னாலும் ஆர்டிஸ்க்கு எடுத்துகிட்டு போகிறது இருக்குது. நீங்கள் நினைக்கிற மாதிரி இன்டர்நெட்லேருந்து டவுன்லோட் பண்ணி இல்லை அவர் ஆர்டிஸ்க்கு தான் முதல்ல வச்சாரு. அதை வச்சுருக்கேன். 2வது, இவ்வளோ பிரச்சனைக்கு மீறி நீங்கள் தயாரிப்பாளர் சங்கம்னு ஒன்று எலெக்ஷன் வருது, ஒழுங்காக நீங்கள் ஒருத்தரை தேர்ந்தெடுத்திருந்தா இவ்வளோ பிரச்சனை வருமா? இப்போது மகேந்திரன் வந்து எல்லாருமே சிறு படங்களுக்கு தேட்டர் கொடுக்கல, சிறு படங்களுக்கு ஷூட்டிங் பண்ணால் இவ்வளோ பிரச்சனை ஆகுது, அவங்க இடைஞ்சல் பண்ணுறாங்க. ஒழுங்கான ஒரு வேட்பாளரை சரியான ஆளை நியமித்தா இவ்வளோ பிரச்சனை ஏன் தமிழ் சினிமாவுக்கு வருது? ப்ரொடியூசர் கவுன்சில் 7 இருக்குது. அதை தான் சொல்கிறேன். நீங்களாம் தானே இருக்கீங்க. இல்லைங்க, 7 இருக்குன்னு வாயில நம்ம சொல்லக்கூடாது. 7 பேர் ஏன் போச்சுன்னு கேட்கணும். 7 பேருமே ப்ரொடியூசர் கவுன்சில் இருக்கவங்க. இவங்க சரியில்லைன்னு இவங்க சரியில்லைன்னு இவங்க அப்படின்னு தான் பண்ணிட்டு இருக்காங்களே தவிர யாருமே அவங்கவுங்களுக்கான விஷயம் தான் பண்றாங்க. இந்த கியூப் விஷயமும் ஒண்ணுமே இல்லைங்க, ரொம்ப சிம்பிளான விஷயம். ரொம்ப வருஷத்துக்கு முன்னாடி விஷால் தலைமையில் இருந்தபோது கியூபுக்காக வந்து ஒரு 15 நாள் ஒரு 2 வாரம் 3 வாரம் படமே ரிலீஸ் பண்ணாமல் இருந்தது இல்லையா? அப்போ உடனே நாங்கள் வந்து விலையை குறைச்சிட்டோம், 1Kக்கெல்லாம் உண்மையாக 1000 2000 ஒரு ரேட்டை ஃபிக்ஸ் பண்ணிட்டோம்னு சொன்னாங்க. ஆனால் என்ன காமெடினா 1K தேட்டரே கிட்டத்தட்ட விரல் ஊட்டி நீர் அளவுக்கு இந்த தேட்டரு. அந்த தேட்டரில் விலை குறைச்சா என்ன குறைக்காட்ட என்ன, அதெல்லாம் ஒரு பேச்சுக்கு செய்கிறது தான். இப்போ நான் அதான் சொன்னேன். இப்போ லேட்டஸ்ட்டாக வந்த விஷயம் சொல்கிறேனே, காம்படிஷன் கமிஷனில் நீங்கள் யார் வேணாலும் வந்து கண்டென்ட் எடுத்து கொடுக்கலாம். இப்போது கியூப் தவிர, UFO தவிர நிறைய 4-5 கம்பெனி இருக்குது. இந்த 4-5 கம்பெனி வரும்போது என்ன சொன்னாங்கன்னா, நாங்கள் அவங்களோட குறைச்சி பண்ணுவோம் தான் சொல்கிறாங்க. ஆனால் அப்படி பண்ணுறதே இல்லை. எல்லாரும் அதே மாஸ்டிங் சார்ஜ் வாங்குறாங்க. எல்லாரும் அதே போல் ஒரு வாரத்துக்கான காசு தான் வாங்கிக்கிறாங்க. 21 ஷோக்கான காசு தான் வாங்கிக்கிறாங்க. இப்போது கியூபில் போய் கேட்டிங்கன்னா, நீங்கள் 50,000 முன்னாடி கொடுத்தீங்கன்னா 50,000க்கு எவ்வளோ தேட்டர் போடுறீங்களோ அதில் கழிச்சிட்டு மிச்சம் காசு கொடுப்பேன்னு சொல்லுவாங்க. இப்போ அந்த 50,000 ரீஃபண்ட் கிடையாது, உங்களுக்கு வேணால் சப்டைட்டில் பண்ணித்தரேன்னு சொல்கிறாங்க. அதோட முடிஞ்சு போச்சு. அதற்கப்புறம் சப்சிடிஸ் ரேட்டில் நீங்கள் வந்து படத்தை ரிலீஸ் பண்ணணும்னு சொன்னீங்கன்னா அதுக்கு வந்து குறைஞ்சபட்சம் 1.5 லட்ச ரூபா நீங்கள் பணம் கட்டினா மட்டும்தான் சப்சிடிஸ் ரேட்டு. நீங்கள் அந்த ரேட்டு இந்த ரேட்டுன்னு கணக்கு பண்ணிங்கன்னா கடைசியில் நம்மகிட்ட வாங்குற காசு ஒரே காசு தான். இது எல்லாமே கேட்க வேண்டியது யார்? தயாரிப்பாளர் சங்கம் தான் கேட்கணும். இந்த தயாரிப்பாளர் சங்கம், இந்த நான் சொல்கிற இந்த 6 மாதத்துக்கு முன்னாடி வந்த தீர்ப்பு
கியூபும் யூஎஃப்ஓ மட்டுமே மோனோபொலி பண்ணக்கூடாது அப்படின்னு 2 கோடி ரூபாய் ஃபைன் போட்ட விஷயம் வந்து இந்த ப்ரொடியூசர் கவுன்சிலில் இருக்கிறவங்க எல்லாருக்குமே தயாரிப்பாளர்களுக்கு யாருக்காவது தெரியுமான்னு கேளுங்க. இவரும் ஒரு ப்ரொடியூசர் கவுன்சிலில் இருக்கிற மெம்பராக இருப்பார். இவருக்கு ஏதாவது தகவல் வந்துச்சான்னு கேளுங்க. யாரும் அதை பற்றி பேசுகிறதே இல்லை. ஏன் பேசுறது இல்லை? அதை பற்றி அவங்களுக்கு அக்கறை கிடையாது. கரெக்டாக இப்போ எலெக்ஷன் வருது. இப்போ வந்து கியூப் வந்து விபிஎஃப் சார்ஜஸ் பற்றி பேசுவாங்க எல்லாருமே. ஆனால் நிச்சயமாக இப்போ ஒன்றுமே இல்லை. இன்னொரு சின்ன உதாரணம், நம்ம எல்லாரும் ஒரு நாளைக்கு ஒரு படம் பார்த்துருப்போம். ஒரு ப்ரிவியூ பார்க்குறதுக்கு தியேட்டரில் வந்திருந்தோம். சத்யம் பலோசா தேட்டரில் ரொம்ப ஒரு படம் லேட் ஆச்சு இல்லையா? அந்த படம் லேட் ஆனதுக்கான காரணம் என்ன தெரியுங்களா? அதுக்கு இதே போல் மாஸ்டரிங் கம்பெனி வேற ஒன்று இருக்குது. அவங்க வந்து அவங்களோட ரொம்ப சீப்பாக பண்ணி கொடுத்துட்ருக்காங்க. அவங்களுடைய ஆர்டிஸ்ட்டை காலையிலேருந்து ஏதோ ஒரு காரணத்தினால தள்ளி போட்டு அது சரியில்லைன்னு சொல்லிட்டு இருந்தாங்க. அந்த நிறுவனத்தோடு நான் உட்காந்து பேசிகிட்டு இருந்தேன். கடைசியில் அவங்க வந்து அவ்வளோ நேரம் போராடி அவங்க கண்டென்ட் தான் போட்டாங்க. ஸோ இந்த மாதிரியான மோனோபொலிசம் வந்து நடக்குது. முன்னாடியாவது தியேட்டரில் அந்த ப்ரொஜெக்டருக்கும் தியேட்டர் ஓனருக்கும் அந்த யூஎஃப்ஓ இவங்களுக்கும் ஒரு டைப் இருந்துச்சு. இப்போ பிவிஆர் மாதிரி நிறுவனங்கள் எல்லாமே சொந்த ப்ரொஜெக்டர் வச்சுருக்காங்க. அவங்கக்கிட்ட வந்து நம்ம ஃபிலிம் எடுத்துகிட்டு போய் கொடுக்குற மாதிரி ஒரு ஆர்டிஸ்ட் எடுத்துகிட்டு போய் கொடுத்தீங்கன்னா அதுக்கான ஹேண்ட்லிங் சார்ஜஸ் மட்டும் வாங்கிட்டு அவங்க படம் போடலாம். ஒன்றும் தப்பு கிடையாது. ஆனால் இந்த சிஸ்டத்தை உடைக்கிறதுக்காக யாரும் விரும்பவே இல்லை. இதனால நிறைய ஆதாயங்கள் இருக்குது, நிறைய அரசியல் இருக்குது. அதனால தான் நான் வந்து வெளிப்படையாக சொல்கிறேன். இதில் என்ன இருக்குது, நான் ரொம்ப நாளாக பல சேனலுக்கு பேட்டியில் கொடுத்து சொல்லிட்டு இருக்கேன். இதை பற்றி யாரும் பேசுறதில்லை. அதுதான் பிரச்சனை. ஆமாம் இப்போ பாருங்கள், இந்த புக்கிங் சார்ஜஸ் மேட்ரு அது ஒன்று விஷயம். தமிழ் படத்துக்கு மட்டும் 35 ரூபா, மற்ற படத்துக்கு மற்ற லாங்குவேஜ் ஜாஸ்தின்றாங்க. முதல்ல புக்கிங் சார்ஜஸ் மேட்ரே பயங்கர காமெடி. என்னன்னா, ஒரு இன்னைக்கு தியேட்டர் பிஸ்னஸ் சரியில்லைன்னு சொல்கிறாங்க எல்லாருமே. கரெக்டாக தியேட்டர்லாம் நஷ்டமாக இருக்குது, கூட்டமே இல்லை அப்படின்னு தான் சொல்லிட்டு இருக்காங்க. ஆனால் உண்மையிலே பாருங்களேன், மாதத்துக்கு ஒரு தியேட்டராவது புதுசாக ரெனோவேட் ஆகுது. புதுசாக ஒரு தியேட்டர் வந்து கஸ்டமைஸ் பண்ணுறாங்க, லீஸ்க்கு எடுக்கிறாங்க. எல்லா பெரிய தியேட்டர் ஓனர்களும் தொடர்ந்து வந்து பழைய தியேட்டர்லாம் ரெனோவேட் பண்ணிட்டு இருக்காங்க. ஏன் பண்ணுறாங்க? லாபம் இல்லாத கூட்டம் இல்லாத படங்களுக்கு தியேட்டர் சினிமாவே ஓடலன்னு சொல்லிட்டு இருக்காங்களே. ஏன் இவங்கெல்லாம் படம் தேட்டுறாங்க? இவங்களுக்கு மொத்தமாக வருமானமே F&Bல தான், ஃபுட் அண்ட் பெவரேஜஸ், டிக்கெட் புக்கிங்கில் தான். ஒரு டிக்கெட்டுக்கு ஒரு தியேட்டரில் 15 ரூபா வந்து 30 ரூபா வாங்குறாங்கன்னா 15 ரூபா வந்து எல்லா புக்கிங் ஆப் கம்பெனிக்காரங்களும் முன்னாடியே கொடுத்துட்றாங்க காசு. இதுக்கு தயாரிப்பாளருக்கு வரப்போகிறது இல்லை. இதில் ஒரு டிக்கெட்டுக்கு 15 ரூபா வாங்குறதுக்கு என்ன இருக்குன்னு தெரியல. என்னதான் சர்வர் சார்ஜஸ்ஸு, மெயின்டெனன்ஸு எல்லாம் சொன்னாலும் சரி, அது வந்து ஜாஸ்தி தான். இது வந்து எக்ஸ்ப்ளோடேஷன் ஆஃப் கன்சியூமர்ஸ். ஈஸியாக நம்ம பண்ணுற மாதிரி நினச்சிக்கிட்டு நம்மக்கிட்டேருந்து பிடுங்குறாங்க காசை. இப்போ பாருங்கள், ஸ்பெஷலாக இப்போ தமிழ் படத்துக்கு ஒரு ரேட்டு, தெலுங்கு படத்துக்கு ரேட்டு, ஹிந்தி படத்துக்கு ரேட்டுன்னு வாங்க ஆரம்பிச்சிட்டாங்கன்னா நாளைக்கு நீங்கள் வந்து ஒவ்வொரு டிக்கெட்டுக்கு நம்ம காசு கொடுக்குதுன்றது வந்து யார் காசு? இப்போ தியேட்டருக்கு எப்படி ஆள் வருவாங்க? தியேட்டருக்கு எப்படி ஆள் வரமாட்டாங்க. இப்போ 60 ரூபா டிக்கெட்டுக்கு நீங்கள் நிறைய பேருக்கு தெரிஞ்சிருக்கோம். நான் 60 ரூபா டிக்கெட்டுக்காக நான் வந்து தியேட்டர் வாசலில் பெரிய தகராறுலாம் பண்ணி 60 ரூபா டிக்கெட் ஓப்பன் பண்ணியிருக்கேன். இதை வந்து தொடர்ந்து சோஷியல் மீடியாவில் எழுதியிருக்கேன். கொஞ்சம் நாளைக்கு திறப்பாங்க 60 ரூபா டிக்கெட்டு. நீங்கள் 60 ரூபா டிக்கெட் உங்களுக்கு லாபகரமாக இல்லைன்னா அதை வேணாங்கன்னு சொல்லி க்ளோஸ் பண்ண போராட வேண்டியது அரசாங்கத்தோட. அதை டிக்கெட்டே கொடுக்காம வைக்கிறதுன்றது எந்த விதமான நம்மளோட உரிமையை பறிக்கிறது தானே. அது யாரும் கேட்க மாட்டாங்களே. குறுந்து கேட்டுகிட்டே இருக்கோம். நாங்கள் கேட்க வந்து தண்ணி கேட்டோம், தண்ணி வச்சாங்க. 60 ரூபா டிக்கெட் வேணும்னா ஓப்பன் பண்ணுவாங்க. ஸோ இந்த மாதிரி நம்ம சொல்லிகிட்டே இருப்போம், சொல்லிட்டே இருக்க ஏதோ நடக்கும். இது அதான் சொன்னீங்க, நீங்கள் கேட்ட நல்ல கொஸ்டின். இது எல்லாமே ஒரே நாளில் மாறிடாது. எங்களை மாதிரி ஆட்கள் வழி ஒன்று கேட்க தான் மாறும். ஏன்னா நாங்கள் வந்து எனக்கு இன்னொன்று உங்ககிட்ட கேட்கணும், மகேந்திரன் கிட்ட உங்ககிட்ட எல்லாருமே. நம்மளுக்கு சின்ன படம் ஓகே, இது புதுசாக வருது, ரீ ரிலீஸ், அதுதான் நான் சொல்லுவேன். அதான் சொல்லுவேன், டிவியில் போடுறான், விஜய் டிவியில் போடுறான், கலைஞர் டிவியில் போடுறான். அதுவும் கோடிக்கணக்கில் சம்பாதிக்குது. அதுக்கு என்ன டிக்கெட் என்ன பிரதர்? அதுக்கு அது எவ்வளோ டிக்கெட்? அதே காசு தான் போடுறான். இல்லையே, 100 ரூபா 150 ரூபா வருது. 100 ரூபா ரிலீஸ்க்கு பழைய படம். அது மட்டும் இந்த படம் 100 ரூபா அதிகாரம் கொடுத்தது. இந்த ரேட் நின்று வைக்கலாம். அப்போ சின்ன படங்கள் அது மாதிரி பண்ணலாம் இல்லையா, கொடுக்கலாம் இல்லையா? அதை தான் சொல்கிறேன், சின்ன படங்கள் அது மாதிரி கொடுக்கலாம் இல்லையா, ஃபிக்ஸ் பண்ணுறதுக்கு. ஒரு இந்த பட்ஜெட் மூவிஸ் தான் நீங்கள் இப்போது புக்கிங் சார்ஜஸ் போடுறாங்க இல்லையா. புக்கிங் சார்ஜ் என்னன்னா பப்ளிக் ஃப்ரீ ஈஸி பண்ணுறது தானே புக்கிங் சார்ஜ் கொடுத்துருக்காங்க. அப்போது 200 ரூபாய் கம்மியாக சொன்னால் தானே பப்ளிக் தேட்டருக்கு வரும். தேட்டருக்கு வர வைக்கிறது தானே அது ஒரு ஐடியா. நீங்கள் அதுலேயே ஒரு டிக்கெட் ஒரு 5 டிக்கெட் புக் பண்ண என்ன ஆகுது? அப்போ யார் நம்மளை ஒரு ஆசையை தோணுன்னா தேட்டருக்கு வரணும்னா புக்கிங்கில் இன்னும் கம்மியாக கொடுக்கணும் ரேட்டு. அப்படி கொடுத்தா தானே ஒரு பப்ளிக் தேட்டருக்கு வரும். இல்லைன்னா இப்போ இந்த கணக்கு போடும்போது அவங்க பப்ளிக் இன்னும் அதிகமாக தான். அது எப்படி பப்ளிக் தேட்டருக்கு வரதுக்கான அது ஒரு இதே இல்லையே. இல்லை, அதை குறைச்சிட்டு இந்த படங்களுக்கு ரிலீஸ் பண்ணுறதுக்கு அந்த வாய்ப்பை இடத்த கொடுக்கலான்னு சொல்ல வர. கண்டிப்பாக அதான் சொல்லுவோம். அதை தயாரிப்பாளர் சங்கத்தில் நீங்கள் சொல்லுங்க, ரீ ரிலீஸ் படத்தை நிறுத்திங்கயா,
புதுசாக இந்த மாதிரி மகேந்திரன் போன்ற ஆட்கள்லாம் நிறைய பேர் நம்ம தமிழ் சினிமாவில் இருக்காங்க, அவங்களாம் வழிவிடுங்கன்னு சொல்லுங்க, ஷோ கொடுக்க சொல்லுங்க. ஒரே ஒரு விஷயம் மட்டும் ஒன்று சொல்லிடுறேன். ஒரு விஷயம் நம்ம பாராட்டக்கூடிய விஷயத்த நம்ம சொல்லணும். இருக்கிற நிறைய பிரச்சனைகளை பற்றி பேசிகிட்டு இருக்கோம். தமிழ்நாட்டில் மட்டும்தான் நீங்கள் வந்து ஒரு படம் எடுத்தீங்கன்னா எந்த டிஸ்ட்ரிபியூட்டர் வேணால் வச்சு நீங்கள் படத்தை போய் ரிலீஸ் பண்ண முடியும். நீங்கள் ஆந்திராவில் போனீங்கன்னா ஒரு தியேட்டர் ஹையர் பண்ணி தான் டிஸ்ட்ரிபியூஷன் பண்ணி, ரெவன்யூ ஷேரில் வந்து பார்த்தீங்கன்னா மல்டிப்ளெக்ஸ் மட்டும்தான் இப்போ வந்திருக்காங்க இல்லையா. ஸோ அங்கே ரிலீஸ் பண்ணணும்னா நீங்கள் கரெக்டான டிஸ்ட்ரிபியூஷன் செட்டப்பில் பேக்கப் இல்லாமல் நீங்கள் வந்து படத்தை ரிலீஸ் பண்ணவே முடியாது. தமிழ்நாட்டில் நீங்கள் யார் வேணால் படம் எடுத்தாலும் நேராக போய் ஒரு 50 தேட்டர்லையோ 10 தேட்டர்லையோ 20 தேட்டர்லையோ ரிலீஸ் பண்ண முடியும். அந்த சுதந்திரம் இருக்கிற ஒரே மாநிலம் நம்மளுது தான். உங்களால் கேரளாவில் பண்ண முடியாது, கர்நாடகாவில் பண்ண முடியாது, எங்கேயுமே பண்ண முடியாது. இங்கே இதில் இருக்கிற பிரச்சனை என்னென்னா, நீங்கள் கேட்குறது இந்த தேட்டர் கொடுக்கும்போது மகேந்திரன் படத்துக்கு கொடுக்குறதில்ல. இந்த நான் ஒரு சின்ன படத்தாலும் அந்த படத்துக்கு தேட்டர் வேண்டியிருக்கு. நல்லா யோசிச்சு பார்த்தீங்கன்னா 3 ஷோ ஒன்று படம், 4 ஷோ ஒன்று படம், திடீர்னு படம் நல்லா போச்சுன்னா யாரையும் கேள்வி கேட்காம எல்லா தேட்டர்லையும் ஷோ ஏற்றிக்கிட்டே இருக்காங்க. ப்ரொடியூசரோட கேட்க மாட்டாங்க. ஏன்னா அவன் தான் 21 நாளைக்கு 21 ஷோக்கு பணம் கட்டி வச்சிருக்காங்க. டகால் அடுத்த ஷோ போட்டே இருப்பாங்க. அந்த சுதந்திரமும் இங்கே தான் இருக்குது. ஸோ அதனால் வந்து படம் தேட்டரில் போட்டு படம் நல்லா இருந்துச்சுன்னா நிச்சயமாக அது தேட்டருக்காரங்க வந்து கொடுக்காம இல்லை. பிரச்சனை என்னென்னா ஒரு 11:30 ஷோ கொடுப்பாங்க. அந்த 11:30 ஷோவுக்கு நீங்கள் வந்து இப்போ ஒரு உதாரணத்துக்கு படையப்பா போகிறோம்னு வச்சுக்கோங்க. வேறு தேட்டரில் படையப்பாவுக்கு 35 பேர் வந்திருக்காங்கன்னா இதில் 5 பேர் வந்தாங்கன்னா அந்த தேட்டர் நடத்த முடியாது. உண்மையாக சொல்லப்போனால் தேட்டர் நடத்துகிறவங்க எல்லாருக்குமே சினிமா டிக்கெட்டில் விற்று வரக்கூடிய லாபத்தில் தேட்டர் நடத்தவே முடியாது. ஏன்னா நான் தேட்டர் நடத்திருக்கேன், எனக்கு நல்லா தெரியும். பாப்கார்னும் பார்க்கிங்கும் இல்லைன்னா அவங்களால தேட்டர் நடத்த முடியாது. ரொம்ப சிம்பிளாக சொல்கிறேன். ஒரு 100 ரூபாய்க்கு ஒரு டிக்கெட் கணக்கு பண்ணிங்கன்னா 100 சீட் இருக்கிற தேட்டரில் 150 ரூபாய்க்குன்னா 15,000 ரூபா கிராஸு. டேக்ஸ் எல்லாம் போக ஒரு 18% லோக்கல் பாடி டேக்ஸ் போயிடுங்க. 4% லோக்கல் பாடி டேக்ஸ், 18% ஜிஎஸ்டி போயிடுச்சுன்னா வரக்கூடிய காசில் 3,000 சில்லர் 7,000 சில்லர் தான் கையில் வரும். ஹவுஸ்ஃபுல்லாக ஓடினாலே 7,500 ரூபா தான் வரும். நீங்கள் ஒரு தேட்டருக்கு இந்த மாதிரி நடத்த முடியுமா பாருங்களேன், நடத்த முடியாது. ஆனால் அந்த 100 பேர் வரவங்களில் ஒரு 30 பேர் 300 ரூபாய்க்கு பாப்கார்னுங்கன்னா 9,000 ரூபா. ஸோ இந்த பாப்கார்ன் வைக்கிறத வச்சுக்காக மட்டும்தான் தேட்டர் நடத்துகிறாங்களே தவிர நீங்கள் படம் ஓடி அது 100 நாளோ 200 நாளோ ஓடியெல்லாம் பிரச்சனை கிடையாது. எத்தனை பேர் உள்ளே கூட்டு வர்றது மட்டும்தான் முக்கியம். அதனால் தேட்டர் இந்த விஷயத்தில் நான் தேட்டருக்காரருக்கு ஆதரவாக இருப்பேன். ஆனால் தேட்டருக்கு கண்டிப்பாக கொடுக்குறாங்க, கொடுத்தா ஓடணும். ஓடிச்சுன்னா அவங்க கண்டிப்பாக மாற்றி விட்ருவாங்க.